இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 ஸ்டாக் பிக் பண்ணியிருந்தோம் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது. அதில் ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ஏன் டிசிஎஸ் சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் ஒவ்வொரு பாட்டம் அவுட் ஆயிருந்துச்சு. அப்போவே நம்மளோட டீம்மேட்டுக்கு ப்ளஸ் நம்மளோட கிளாஸ் பேக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம் ஐடி பீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகும்போது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடி பீஸ் பொறுத்த வரைக்கும் 36 to 38 இருந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் 43 இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம எந்த ஸ்டாக் வந்து ஐடி திருப்பி ரீபவுன்ஸ் ஆகும்போது எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் தெரியாது. அதில் வந்து நம்ம பிரைஸ் செக்ஷனில் பார்க்கும்போது டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3150 ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணால் 3300 3400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணல, ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். சிங்கிள் லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. அதோட ப்ராஃபிட் ஷார்ட் இங்கேயும் போடுறேன், ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனலே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்கமிங் வர எல்லா டேட்டாஸும் நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக போலான்னு இருக்கோம். மறக்காம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.